இலங்கையில் நடந்த போர்க்குற்றம் தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு போதுமான அழுத்தம் தரவில்லை என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் பங்கேற்க ஜெனீவா சென்றுள்ள அவரிடம் அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டு அளவுல தமிழ்நாடு சர்க்கார் இந்த விவகாரத்தில் என்ன செய்யணுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு? மீண்டும் நான் சொல்லிட்டு வரேன், இது அரசு, தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் அவருடைய கடமை ஏதோ கடிதம் எழுதுறதும் அவங்க டெலிகிராம் அனுப்புறதும் தீர்மானம் அங்கே நிறைவேற்றி அங்கே அனுப்புறதும் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா தொடர்ந்து இதை எடுத்து இந்திய அரசு அதை சரியாக செயல்படுத்தவில்லை. ஏன்னா தமிழக அரசு அதை இந்திய அரசு அழுத்தம் கொடுக்கணும். பிரஷர் பாயிண்ட்ஸ் தான். இப்போ நாங்கள் அன்புமணி, பாட்டாளியின் கட்சி, பசுமை தாயகம் எல்லாம் சேர்ந்து என்ன எங்களால் முடிந்த அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். அழுத்தம் கொடுத்தனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதே அழுத்தம் தானே அரசு நாங்க தீர்மானங்கள் தீர்மானம் அது ஒண்ணும் இருக்க போறது கிடையாது. இல்ல ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தாண்டி ஒரு பலனை கொடுத்துருமா? நிச்சயமா நடக்கும். நான் சொல்றது டெல்லியில ஒரு நாள் கட்சிகளும் சேர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்ற அனைத்து கட்சியுடைய அது இந்திய அரசு அதை மதிக்கணும். அதுல தீர்மானத்தை மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்திய அரசு அதுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி தெரியல. நான் சொல்றது போய் எல்லாம் அத்தனை எம்பி எம்ஏக்கெல்லாம் ஒரு முறை சந்திச்சா பத்தாது. தொடர்ந்து அங்கே அழுத்தம் கொடுத்து அங்கே இருந்து, இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னா தமிழ்நாட்டை சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் முதலில் கடிதம் எழுதுவோம், தீர்மானம் எழுப்போம். அது நடவடிக்கை இல்லைன்னா நான் அங்கே அத்துணை எம்எல்ஏ எம்பிக்கள் சென்று பிரதமரிடம் பேசி வெளியில் அவர் வீட்டு வெளியில் உட்காந்துப்பேன். இல்லை நாடாளுமன்றத்துக்கு வெளியில் உட்காந்துப்போம், எங்களுக்கு நடந்து சொல்லி செய்யுங்கன்னு. அது போன்ற அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு கடிதம் எழுதுறதுல நடக்க போறது கிடையாது. கடந்த காலத்தில் பார்த்துட்டோம். இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு எடுத்துக்கிட்டாலும் கூட இன்னைக்கு 47 நாடுகள் சேர்ந்து இலங்கையும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. முந்தைய கட்டத்துல இந்தியா ஒரு சர்வதேச விசாரணை கடுமையா எதிர்த்து வந்த ஒரு நாடு. இந்த முறை இந்தியா வேற மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பது சரி? அதுவும் உலக நாடுகள், அதுவும் இந்த கவுன்சில் இருக்கக்கூடிய 47 நாடுகளும் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்தியா ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தாலும் கூட அதுக்கான ஆதரவை திரட்டுவது அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமான விஷயமா? நிச்சயமா. ஏன்னா இந்தியா அங்க ஐநா பாதுகாப்பு குழுவில் ஒரு அங்கமாக வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இந்தியா ஒரு பெரிய நாடு, வலிமையான நாடு இந்தியா ஒரு ஏன்னா கடந்த காலங்களிலே இந்தியா அங்கே அந்த தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறது. சில தீர்மானங்கள் நீர்த்து போய் வைத்திருக்கிறது. இந்தியா நினைச்சா எதனா செய்யலாம், ஆனா இந்தியா நினைக்க மாட்டேது. அதனாலதான் எங்களுக்கு எதனால இது மாதிரி இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு எங்களுக்கு புரியல. அதனால இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அதாவது கொஞ்சம் வெளிப்படையான வெளியுறவு கொள்கை இருக்கணும். அது ஒரு எங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து நாடு, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தான் அழுத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு ஐநா மன்றத்தில் மனித உரிமை ஆணையம் ஒரு விசாரணை நடத்தணும்னு ஒரு கொண்டு வந்தது. அதுக்கு நம்ம பல உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த விசாரணை நடத்தினாங்க. யூஎன்ஹெச்ஆர்சி விசாரணை நடத்தினாங்க. இப்போ அதனுடைய இறுதி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதே நாடுகளுக்கும் கடமை இருக்கு. இவர்களால் தான் விசாரணை நடத்தினாங்க. இப்போ திருப்பி அந்த நாடுகள் அதை விசாரணை அறிக்கை இருக்கு, ஆமா குற்றம் நடந்திருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு விசாரணை, உள்நாட்டு விசாரணை போதும் அப்படின்னு. ஏன்னா மனித உரிமை ஆணையம் விசாரணை அவங்களுடைய இறுதி அறிக்கையில பாத்தீங்கன்னா கலப்பு விசாரணை நடக்கணும், ஹைபிரிட் விசாரணை நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் முதல் தீர்மானம் இந்த வரைவு தீர்மானத்தில் அது இருந்தது. இரண்டாவது தீர்மானத்தில் அது கிடையாது. இல்ல எதுவுமே இல்லை. இரண்டாவது தீர்மானத்தில் காமன்வெல்த் நாடுகளை நான் சொல்ற கருத்து, காமன்வெல்த் நீதிபதிகள்லாம் பாகிஸ்தான்ல இருந்து 2 நீதிபதிகள் கொண்டு வந்துட்டு காமன்வெல்த் பேருக்குன்னு சொல்ல போறாங்க. அதுவும் காமன்வெல்த்னா அவங்க பேருக்குன்னு தான். அவங்களால எந்த ஒரு விசாரணையோ தனிப்பட்ட முறையிலயோ அது ஒரு தலைமை ஏற்று செய்ய முடியாது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். இது தீர்மானம் 30ஆம் தேதி வருது. 30ஆம் தேதி வர சமயத்துல நீங்களும் பசுமை தாயகம் சார்பாக உரையாற்ற இருக்கிறீங்க. கவுன்சில்ல என்ன வலியுறுத்த போறீங்க? உலக நாடுகளுக்கு ஒரு அப்பீல் கொடுக்க போறோம். அங்க மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மனித மீறல்கள் நடந்திருக்கு. இது நம்ம உலக நாடுகள் குற்றங்கள் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இன்னும் அங்கே இலங்கையில் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராணுவ மயமாக்குதல் இருக்கிறது. நிலங்களை திருப்பி கொடுக்கவே இல்லை. ஜனநாயகம் இல்லை. அங்கே தமிழ் தேச கூட்டமைப்புக்கு முழு ஜனநாயக அதிகாரம் கிடையாது. அங்கே மரபுகள்லாம் கிடையாது.
இதையெல்லாம் நிலைநாட்டி அங்கே பேசி இதெல்லாம் இந்திய அரசு ஒரு நிலைப்பாட்டு, பிறகு தமிழ்நாட்டில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் அங்கே ஐநா மன்றத்தில் நான் வைக்க இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அதுக்கு முந்தின நாள் நான் பல மற்ற அமைப்புகளிடம் சேர்ந்து ஆலோசனை நடத்தி அடுத்த கட்டம் எப்படி செல்லலாம், எப்படி நடத்திட்டு போலான்னு ஆலோசனைகளை நடத்தியிருக்கின்றேன்.